தவ காலத்தின் இரண்டாவது வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக ஆபிரகாமோடு தந்தையாம் கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்தின் விண்மீன்களைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று நம்பிக்கையின் தந்தையாக ஆபிரகாம் மாறுகின்ற அளவிற்கு கடவுளுடைய வாக்குறுதிகளும் வரங்களும் கொடைகளும் அமைந்திருப்பதை நம்ம முதல் வாசகத்திலே கண்டு மகிழ முடிகிறது. நமக்கு விண்ணகமே தாய்நாடு என்பதை பிலிப்பியர் திருமுகத்திலே அவருடைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக எடுத்துரைக்கிறார். அன்றாட வாழ்வியல் சூழல்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் உறவுகள் மத்தியில் சமூகத்திலே சந்திக்கின்ற பல்வேறு தடைகளையும் கடந்து நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கும் விண்ணகத்துக்கும் சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். நற்செய்தி வாசகத்தின் வழியாக தன்னுடைய தோற்ற மாற்ற நிகழ்வின் வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் மரணம் இவைகள் வழியாகத்தான் உயிர்ப்பின் மாட்சிக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதை அழகாக தன் சிலர்களுக்கு எடுத்து சொல்கிறார். துன்பங்கள் வழியாக தவ நாட்களிலே இயேசுவோடு கரங்கள் கோர்த்து பயணம் செய்வோம். ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை இன்மையை தவிர்த்து நம்பிக்கையுள்ள நன்மக்களாக வாழ்வோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து தவ நாட்களிலே நம்முடைய ஜெப தவ பிறரன்பு செயல்களால் இறைவனுக்கும் அயலாருக்கும் உகந்தவர்களாக வாழ்வோம். மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய வாழ்வு முறைமைகள், வாழ்வியல் சூழல்கள் எல்லாம் உமக்கு உகந்தவனவாய் இருக்க அருள் தாரும். ஆமென்.